ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றிய திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 137 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஜூன் 9ஆம் தேதி ஆந்திராவின் முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்க இருக்கிறார். ஆட்சியை கைப்பற்றிய திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடிக்கிறது. வரும் ஜூன் 8ஆம் தேதி ஆந்திர முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்க இருக்கிறார். ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக அவர் பதவியேற்க இருக்கிறார். செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். இமானுவேல், 8வது முறையாக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது திரு சந்திரபாபு நாயுடு. ஆனால் அவர் பிரச்சாரத்தில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். தற்போது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. எல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்க அந்த தகவல்கள் அனைத்தும் கார்த்தியன், ஆந்திர மாநிலத்தில் YSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச கட்சிகளுக்கிடையே தேர்தல் தொடங்கிய முதலே கடும் போட்டி நிலவியது. தெலுங்கு தேச கட்சியில் கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது. இதில் தெலுங்கு தேச கட்சி முதல்வர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட நாள் முதல் வேட்பு மனுவுக்காகவும் பிரச்சாரத்திற்காகவும் அவர் வரவே இல்லை. அவரது மனைவிதான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் 2,22,103 வாக்குகள் அந்த தொகுதியில் உள்ளது. 7 முறை அவரே இந்த தொகுதியில் வெற்றி பெற்று தற்போது 8வது முறையாக திரும்ப வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைப்பதற்கு 8 அல்லது 9ஆம் தேதி திட்டமிட்டுள்ளார். தெலுங்கு தேசம் முழுவதும் கூட்டணி அமைத்துள்ள ஜனசேனா கட்சி மற்றும் பிஜேபியினர் தற்போது 150 மேற்பட்ட இடங்களில் தற்போது முன்னிலை வகித்து வருகின்றனர். கார்த்திகேயன், இது கூட்டணி ஆட்சின்ற அடிப்படையில் இதை பார்க்கணுமா? அமைச்சரவையில் ஏதாவது பாஜக தங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஏதாவது கேட்கிறாங்களா? அதற்கான பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாஜக தரப்பிலிருந்து அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டால் திரு சந்திரபாபு நாயுடு அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? கார்த்திகேயன், தெலுங்கு தேச கட்சியை பெரும்பான்மையான இடத்தில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. ஜனசேனா கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தற்போது 16 இடங்களில் அவர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினர் தற்போது 9 இடங்களில் அவர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். எதிரே போட்டியிட்டுள்ள YSR காங்கிரஸ் கட்சி தற்போது 17 இடத்தில் மட்டுமே முன்னிலை வகித்து வருகின்றனர். பிஜேபி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தாலும் கூட பெரும்பான்மையான இடத்தில் தெலுங்கு தேசம் கட்சி கைப்பற்றியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இமானுவேல்.